மத்திய அமெரிக்க நாடுகளில் ஒன்றான கவுதமலாவில் பள்ளத்தாக்கில் பஸ் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பலியானோரின் எண்ணிக்கை 55ஆக உயர்ந்துள்ளது. கவுதமாலாவில் உள்ள எல் ரான்ச்சோ என்ற கிராமத்திலிருந்து 75 பயணிகளுடன் பஸ் புறப்பட்டு சான் அகஸ்டின் அகாசகுவாஸ்லான் என்ற பகுதியை சென்று கொண்டிருந்தது. பஸ்ஸில் என்ற பாலத்தில் பஸ் வந்து கொண்டிருந்த போது முன்னே சென்று கொண்டிருந்த கார் மீது மோதி கட்டுப்பாட்டை இழந்து 20 அடி ஆழம் கொண்ட பள்ளத்தாக்கில் பாய்ந்தது. இந்த விபத்தில் பஸ்ஸில் இருந்தவர்களில் 51 பேர் பலியாகிவிட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மீட்பு படையினர் உதவியுடன் 10 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பஸ் கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 55ஆக அதிகரித்துள்ளது. இது குறித்து அதிகாரிகள் கூறுகையில், பஸ் பள்ளத்தாக்கில் விழுந்த விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மேலும் 4 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் கவுதமலாவில் ஒரு நாள் தேசிய துக்க தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது.